வெல்கம் டு கனியின் வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரொம்பவும் கிறிஸ்பியான ரவா தோசை. 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா, பொடியாக நறுக்கின இஞ்சி, விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லித்தலை, 1/4 கப் துருவின கேரட், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு உடச்சும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது மாவு கட்டியாகாது, கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணி சேர்த்திக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இன்னொரு கப் தண்ணி சேர்த்திக்கலாம். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்திருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாட்ட தான் இருக்கணும் இந்த மாவு. எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணியாட்டுக்கு. நம்ம தேவைப்பட்டால் இனி 1 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் தடவிக்கங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு தெளிஞ்சு நின்றுக்கும். ஒவ்வொரு தோசை சுடும் போதும் நீங்கள் இதே மாதிரி தான் கலக்கி விட்டுக்கணும். தோசை தேய்ச்செல்லாம் விட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயை மேலால் விடுங்க. தோசை நல்லா வேகட்டும். நல்லா இந்த அளவு கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இது திருப்பி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை சும்மா சாப்பிட்றவும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.